எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலர் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல கூடி வந்திருந்தார்கள். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தேவனே எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. உங்க சத்தத்தினால எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. அடியேன் அப்ரோச்சனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன், நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமேன். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில சீஷர்களை போல இயேசுக்கு ஊழியம் செய்த அந்த 12 சீஷர்கள், அதை தாண்டி 2ஆம் கட்டமாய் எழும்பின 120 பேரை போல ஆண்டவருடைய சபையில ஒரு வல்லமையான சீஷனாய் நான் இருக்கணும். ஆமென். ஐ வாண்ட் டு பி a powerful disciple for Christ. தேவனுக்கும் இயேசுக்கு ஒரு வல்லமையான சீஷனாய் நான் மாற வேண்டும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்கிறது? கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாமே. இந்த 7 அனுபவங்கள் உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் சீஷர்களை. நான் சொல்லுகிற இந்த 7 அனுபவம், the 7 points if you have in your life, you are the powerful disciple for Christ. இயேசுக்கு நீ வல்லமையான சீஷனாக, சீஷியாக கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். the 7 points. the point number 1, முதலாவது பாயிண்ட், அவர்கள் ஒருமனப்பட்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள், வேகமா நான் போறேன், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள், வாயை திறந்து சொல்லுங்க. அவர்கள், சத்தமா சொல்லுங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு. இன்னைக்கு நிறைய பேரால ஜெபம் பண்ணும் போதும் சரி, பாட்டு பாடும் போதும் சரி, தனிநபர் ஜெப நேரத்திலையும் சரி, குடும்ப ஜெப நேரத்திலையும் சரி, படிப்புலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, எதிலையுமே ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்குள்ள இருக்குது. மைண்ட் என்ன செய்யறாங்களோ அதுக்குள்ள அடாப்ட் ஆகாது. அந்த மைண்ட் அந்த ஒருமனப்படாது. ஏதாயிலும் ஒரு காரியத்தை குறித்து மைண்ட் வேவரிங் மைண்ட் இருந்து கொண்டே இருக்கும். பெந்தேகோஸ்தே நாளில் கடவுள் முதலாவது அந்த அனுபவத்தை பெறக்கூடியவர்களின் இருதயத்திலே கர்த்தர் முதலாவது ஒரு மனதை கட்டளையிட்டார். எதை கட்டளையிட்டார்? ஒரு மனதை கட்டளையிட்டார். இன்னைக்கு நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் லைஃப்ல ஒரு பேட் சைன் என்ன தெரியுமா? நீ உன்னை நீயே செயல் இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம். நல்லா கவனிங்க. நீங்கள் செயல் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். செயலை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். You are going under inactive mode. நீ inactive மோடுக்குள்ள போயிட்டு இருக்க. It's a great message for you today. நல்ல தெளிவா கவனிங்க. நீங்க inactive மோடுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆக்டிவா இல்ல. சீக்கிரத்துல உங்கள் ஆவிக்குரிய விளக்கு அணைய போகிறது அல்லது அணைந்து விட்டது என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். உங்களுக்குள்ள ஒரு மனமே இருக்காது. என்ன இருக்காது? இன்னைக்கு ஒரு மனம்னா முதல்ல தனி நபர் ஒரு மனம், பொது கூடுகையின் ஒரு மனம். 2 ஒரு மனம் இருக்கு. ஒன்று எனக்குள்ள ஒரு மனம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், மனசு ஜோமனை உட்காரும் போது சொல்லும் கர்த்தரை துதிக்கலாம் அப்படின்னு உள்ள இருந்து நம்மக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், நம்ம இப்போ கர்த்தரை துதிக்கலாம். ஆனால் ஆத்துமா சொல்லும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும். சபை இதில் தெளிவாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி செயல்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம் ஒரு மனம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேவை உங்களுக்கு? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேவை உங்களுக்கு? இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார்கள். யாரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியானவரால். முதல்ல இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல இந்த மக்களுக்கு கர்த்தர் கொடுத்தது ஒரு மனம்.
கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு மனம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேவை நமக்கு? ஒரு மனம். ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் ஆவியானுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தனி நபர் ஒரு மனம். ரெண்டாவது, சபை கூடுகையில் ஒரு மனம். இன்னைக்கு லாஸ்ட் டேஸில் பிசாசு எடுத்து போடுற முக்கியமான விஷயம் நான் சொல்லட்டுமா? நீங்கள் ரம்பா ரம்பான்னு சொல்கிறீங்க, அல்லேலூயா சொல்கிறீங்க, ஆமேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உனக்குள்ள ஒரு மனம் இல்லை. எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருப்பார், இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆவியானவர். ஆனால் உனக்குள்ள ஒரு மனம் இருக்காது. நீ கண்டிப்பாக பெட்டியை கிளப்பிட்டு அங்கே போய் நிற்ப. உனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு மனம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. உனக்கும் சபைக்கும் ஒரு மனம் இல்லை. அது பாஸ்டர் சொல்றத சொல்வாரு, நம்ம பண்றத பண்ணிட்டு போவோம். உனக்கும் போதகருக்கும் ஒரு மனம் இல்லை. நான் உன் கூட ஒரு மனப்படணும்னு அவசியம் கிடையாது. ஐ எம் a pastor, called, anointed and proven one. நிரூபிக்கப்பட்ட ஊழியக்காரன். உன் கூட நான் ஒரு மனப்படணும்னு அவசியம் கிடையாது. நீ உனக்கு தேவைன்னா நீ தான் என் கூட ஒரு மனப்படணும். 3, குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை. இந்த 3 ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் ஆவியானவருடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் பெறவே முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு மன கேட்டின் ஆவிய, லுக் ஒன் திங், ஏதேன் தோட்டத்தில் நல்லா என்னை சீரியஸாக கவனிங்க. பிசாசு கையாண்ட ஒரே வித்த, ஏவாளுக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த ஒரு மனத்தை கெடுத்து போட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஒன்று பெரிய விஷயம்லாம் பண்ணல. அவளுக்குள்ள புகழ, அவளை போட்டு பாடுபடுத்தல, என்னமே சொல்ல வந்தான். தேவன் சொன்னதை ஏவாள் நம்பிக்கொண்டிருந்தால், தேவன் சொன்னதை நம்ப விடாம தேவனுக்கும் ஏவாளுக்கும் நடுவே இருந்த யூனிட்டி பாண்டை பிசாசு உடைச்சு போட்டான். அத புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் திரும்ப சபைக்கு கொடுத்தார். அதுவரை தேவனுக்கும் இந்த மனுஷ குலத்துக்கும் ஒரு மனம் இல்லை. ஆண்டவர் மீடியேட்டர் மூலமாக தான் ஒருமனப்படுத்தி கொண்டிருந்தார். மோசே மூலமா அவர் சொல்ல வேண்டியதை சொல்லி மக்களை ஆண்டவருக்குள்ள ஒருமனப்படுத்தி, எலியா மூலமா சொல்ல வேண்டியதை சொல்லி மக்களை தேவனுக்குள்ள ஒருமனப்படுத்தி, தேவதாசர்கள் மூலமாய் சொல்ல வேண்டியதை சொல்லி அவர்களை ஒருமனப்படுத்தி, இன்னைக்கு என்னால் 100% சொல்ல முடியும், நானும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனமா இருக்கிறோம். நீங்களும் தேவனும் ஒரு மனமா இருந்தீங்கன்னா உங்களை சுட்டு கொன்னு போட்டாலும் இந்த உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் நீங்க பெண்ட் பண்ண மாட்டீங்க. என்கிட்ட ஒரு தம்பி கேட்டாரு, நேற்று எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினார். பாஸ்டர், நான் சபைக்கு வந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் என் குடும்பத்தில் விக்கிரக காரியங்களை செய்யும்படி என் மனைவி என்னை நெருக்குகிறாள் பாஸ்டர், நான் என்ன செய்வது? மனைவிக்கு கீழ்ப்படிவதா இல்லை என்றால் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவதா, என்ன செய்ய அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், this is the right time to decide for God. தேவனுக்கு முன்னாடி தேவன் சார்பில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நாம் சில நேரங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டும். மோர் தேன் அ வைஃப். ஏன் உங்களுக்கு பிள்ளைய வச்சு இவ்வளவு வேதனை அப்படின்னா, you just started to love your child more than God. This is the prophecy. ஏன் உனக்கு பிள்ளைய வச்சு இவ்வளவு பிரச்சனைனா, நீ தேவனை நேசிப்பதை காட்டிலும் உன் பிள்ளைய ரொம்ப நீ நேசித்து விட்ட, அதனால பிள்ளையின் மூலம் கர்த்தர் கசப்பை அனுப்புகிறார். இதுதான் தேவனுக்குள்ள ஒரு கிறிஸ்தவ மனுஷனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம். சும்மா கண்டவனுக்கும் கண்டவளுக்காகவும் நெளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிற வாழ்க்கைலாம் பரலோகம் போய் சேராது. பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள் நீங்கள் வர முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுக்குள்ள ஒரு மனமா இருக்கணும். எங்க போனாலும் எங்க நின்னாலும் எதை பேசினாலும்
ஆவியானவர் என்ன உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து உன் காலில் போடுவார். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் அங்கே இருக்கிற எல்லாரிடமிருந்து பிரிந்திருந்து தைரியமாய் துணிந்து ஆவேசமாக ஆக்ரோஷமாக கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக வாழ்ந்த கூட்டம் தான் பெந்தேகோஸ்தே கூட்டம். உன்னை எல்லா விதத்திலும் தேவனுக்குள்ளாக ஒருமனப்படுத்திக்கொள். எல்லா விதத்திலும் தேவனுக்குள்ளாக ஒருமனப்படுத்திக்கோ. ஆண்டவர் உன்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுக்குள்ள கேட்ச் ஆகி ஒரு மனமாவா. ஆண்டவர் உன்னை கொண்டு சிறுவர் ஊழியத்தை செய்ய நினைக்கிறாரா அதுக்குள்ள ஒருமனப்படு. ஆண்டவர் உன்னை கொண்டு கக்கூஸ் கழுவ நினைக்கிறாரா ஒருமனப்படு. நீ கக்கூஸ் கழுவுனா கக்கூஸ் மின்னணும். ஆண்டவர் உன்னை கொண்டு பாட்டு பாட வைக்க நினைக்கிறாரா அதுக்குள்ள ஒருமனப்படு தம்பி. பெந்தேகோஸ்தே அனுபவம் ஒருமனப்படணும். தேவ ராஜ்யத்தோடு தேவ சிந்தையோடு தேவ சபையோடு தேவனோடு ஒருமனப்படணும். இந்த 7 அனுபவம் உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ பரிசுத்த ஆவியை பெறணும். அதுல ரொம்ப முக்கியம் கர்த்தரோடு ஒருமனம், தேவனோடு ஒருமனம். The being oneness with God is the platform for the Holy Spirit. அதனால தைரியமா நான் பிரசங்கம் பண்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காலமும் வஞ்சிக்கிற ஆவியை பெறக்கூடாது. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை குறித்து தெளிவில்லாமல் சும்மா ஆசைப்படுறது. நான் ஒரு இடத்துக்கு போட்டிங் போயிருந்தேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த போட்டிங் அந்த காடு வழியாக உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. போட்டிங்கில் மாங்காய் நிறையா கிடக்குன்னு சொல்லி போட்லேருந்து இருந்துச்சு. இந்த மாங்காயை பறித்து என் பொண்ணு சொன்னா, டேடி மாங்காவை பறித்து தாங்க அப்படின்னு. நான் உடனே மாங்காவை டக்குன்னு பறிக்க போனேன். அந்த போட்டிங்காரன் சார் தொடங்க கையை கீழே போடுங்க அப்படின்னு. சார் யாராவது தற்கொலை பண்ணி சாகணும்னா அந்த காயை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்தா போதும், செத்து போயிருமா. அது சூசைட் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட் பேர் என்னது? சூசைட் ஃப்ரூட். அப்படியே மாம்பழம் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் 10 நிமிஷம் தாண்டி இருந்தால் நானே பிள்ளை என்ன பண்ணியிருப்போம், எடுத்து டக்க பக்குன்னு சாப்பிட்ருப்போம். ஏன்னா எங்களுக்கு ஆசையெல்லாம் மாங்காய் மேலே. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பரிசுத்தாவி மேலே ஆசை இருக்கு. பரிசுத்தாவி என் பிள்ளை பெற்றாதா, பரிசுத்தாவி என் பொண்டாட்டி பெற்ற மாட்டாளா, பரிசுத்தாவியை நான் பெற்ற மாட்டேனா, நான் ஒரு டிஜிஎஸாக மாறிவிட மாட்டேனா, நான் ஒரு மோகன்சியாக மாறிவிட மாட்டேனா, நான் ஒரு ஆல்வின் தாமஸாக மாறிவிட மாட்டேனா. எல்லாருக்கும் ஒரே ஆசை மட்டும் நல்ல வக்கனையா இருக்கு. என்னன்னு தெரியாம நீ ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. மேட்டர் என்னன்னு தெரியாம ஒரு விஷயத்தை ஆசைப்படக்கூடாது. நீ மேட்டர் என்னன்னு தெரியாம ஆசைப்பட்டேனா it will be as a suicide fruit. இன்னைக்கு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. I will be get united in God's mind. தேவனுடைய சிந்தையோடு நான் ஒருமனப்படுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய சிந்தனையோடு ஒருமனப்படுவேன். ஆண்டவருக்குள்ள நீங்க ஒருமனப்படணும். 2வது சபையோடு பாஸ்டரோடு ஒருமனப்படணும். 3வது குடும்பத்தில் நீங்க ஒருமனப்படணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களா ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா நீங்க முதலாவது ஒருமனப்படணும். ஒருமனப்படும் போது கர்த்தர் வானங்களை உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கிறார். கைகளை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 2வது 1வது அதிகாரம், அதே 2வது சொல்லுங்க வாசிங்க. 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்க. 2வது அதிகாரம் 4-5 அப்போஸ்தலர் 2:4-5 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர்கள் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். வாசிங்க. சகல தேசத்தாரிலும் இந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். ஓகே வெயிட் பண்ணுங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் எப்படி வருகிறார் என்றால் அந்நிய பாஷை வரத்தோடு நமக்குள்ளே வருகிறார். எதோடு வருகிறார்? நான் ஒன்று சொல்லட்டுமா? பிசாசினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இயேசுவை போல காப்பி அடிக்கிறது. அவன் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? நான் யாரை போல மாறுவேன்? பிதாவை போல நான் மாறுவேன். டெவில் இஸ் டூப்ளிகேட்டிங் ஜீசஸ். ஒளியின் தூதனின் தரித்திருக்கிற ஆவி. என்ன ஆவி எது? ஒளியின் தரித்திருக்கிற ஆவி. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல நாம் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்நிய பாஷை வரத்தோடு பெற வேண்டும். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதோடு நாம் பெற வேண்டும்? அந்நிய பாஷை. ஏன் அந்நிய பாஷை நமக்கு தேவை? ஏசாயா புஸ்தகம் 28 அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 28:11 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 28:11 சத்தமா வாசிங்க. ஏசாயா 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அந்நிய பாஷைனா வேற ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு உள்ளே இருந்து பேசுவது. யார் உங்களுக்கு உள்ள இருந்து பேசுவது? ஆண்டவர். The language of God, the language of heaven. பரலோகத்தின் பாஷை, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற பாஷை, தேவத்துவத்தின் பாஷை. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாஷை அது? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவத்துவத்தின் பாஷை. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாஷை அது? என்ன பாஷை அது? தேவத்துவத்தின் பாஷை. இந்த ஜனத்தோட பேசுவார். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆம், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட சொன்னாலோ. இதுதான் அந்நிய பாஷை பேசுவதுதான் பிரச்சனைகள்ல உனக்கு ஆறுதல். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசுவதுதான் உன் குடும்பத்துக்கு ஆறுதல். செல்போன் போட்டு யார்ட்டையாவது உட்காந்து என் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்கு, நீ ஆற்றுங்க தேற்றுங்கன்னு சொல்லுவதெல்லாம் உனக்கு ஆறுதல் கிடையாது. அந்நிய பாஷை பேசுவதுதான் உங்களுக்கு ஆறுதல். நான் சபையில் அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதான். தனிநபர் ஜபத்தில் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டவர் கொடுத்த பாஷைகளை பேசுங்க. ஒரு சின்ன குழந்தை முத பிறந்து ஒரு வயசுல எடுத்த உடனே ஃபுல்லா பேசுமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வளருமா? அந்நிய பாஷை வளர்ச்சியும் அப்படிதான். இட்ஸ் a language. Language doesn't get develops within a day. ஒரே நாளில் மொழி என்பது கற்றுக்கொள்ள முடியாது. ஒரே நாளில் மொழியை பேசவும் முடியாது. ஆதலால் இந்த அந்நிய பாஷை வரம் உனக்குள்ள பெருகணும்னா ஆண்டவர் உனக்கு கொடுத்த பாஷைகளை நீ அடிக்கடி பேசணும். அம்மான்னு கூப்பிடுகிற குழந்தை அம்மா 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 அம்மான்னு சொல்ல அடுத்து நீங்க அதுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? அப்பான்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆமீன். கையை வைத்து நிலையில சொல்ல மாட்டீங்க போலையே. சொல்லி கொடுக்க மாட்டீங்களோ? அப்பாவெல்லாம் மோசமான பொம்பளைங்க இந்த காலத்தில். அம்மான்னு பிள்ளை கூப்பிடும்போது அந்த அம்மா அடுத்து என்ன சொல்லி கொடுக்கும்? அப்பான்னு சொல்லி கொடுக்கும். அடுத்து அப்பான்னு சொல்லி கொடுக்குறவங்க ஏசப்பான்னு சொல்லி கொடுப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி தான் ஆவியானவர் அந்நிய பாஷையை உங்களுக்கு எப்போ நல்லா அடுத்த கட்டம் எப்போ கொண்டு போவார்னா, நீங்க பேசுறத பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு அவர் இன்னும் அடுத்த கட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். சவள பிள்ளைக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுவீங்களா? ஒரு பிள்ளை சவள பிள்ளையா இருக்கு. சவள பிள்ளைனா பேசாது, நடக்காது, பார்க்காது. அன்னைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பிள்ளைக்கு பேச முடியாம, பேச்சு வராம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு முந்தின மீட்டிங்ல என்னைய பார்த்து ஜோம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. போன திருநெல்வேலியில தான் நினைக்கிறேன். திரும்ப வந்து போன மாசம் மீட்டிங்ல சொல்லிட்டு போனாங்க, பாஸ்டர் உங்களை பார்த்து ஜோம் பண்ணிட்டு போனோம், என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்ம பாஷைகளை பேசதான் ஆவியானவர் அடுத்தடுத்து பேச சொல்லி கொடுப்பார். இது ஒரு மொழி
மொழி என்பது ஒரு நாளில் கற்றுக்கொள்ளப்படுவதும் இல்லை, ஒரே நாளில் கற்றுக்கொள்வதும் இல்லை. மொழி என்பது நாளுக்கு நாள் பேச பேச வளர்கிறது. நீங்கள் அந்நிய பாஷை பேச பேசதான் உங்கள் ஆவி இளைப்பாரும், இல்லைன்னா உங்கள் ஆவி போராடிக்கிட்டே இருக்கும். அந்நிய பாஷை பெற்றவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த அபிஷேக வரம் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே உங்களுக்குள்ள வல்லமையாய் பெருகுவதாக. அந்நிய பாஷை பெறாதவர்கள் ஆண்டவர்கிட்ட மனசார கேளுங்க, ஆண்டவரே என்னை அந்நிய பாஷை வரத்தினால நிரப்புங்க. ஏன்ட்ட ஆண்டவர் அடிக்கடி கேட்பார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். நான் கடினமான பல நெருக்கங்கள் வழியாக போய் கொண்டிருக்கிறேன். பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், பல தேவைகள், ஊழியத்தின் பெருக்கங்கள், பல விஷயம் போயிட்டே இருக்கு. நேத்து ஆண்டவர் என்ன கேட்டார், வாட் யூ நீட் அப்படிங்கிற. நான் சொன்னேன், ஐ நீட் யூ ஒன்லி அப்படின்னு. அவ்வளோதான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஆண்டவர் என்கிட்ட எப்போ என்ன வேணும் கேட்டாலும் ஐ நீட் யூ ஒன்லி, நீங்கள் மட்டும்தான் எனக்கு தேவை. அவர் தேவை, அவர் தேவை என்று நீங்கள் வாழும் பொழுது உங்கள் தேவைகளை, உங்கள் காரியங்களை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்நிய பாஷை பேசி பேசி முன்னேறுங்க. அந்நிய பாஷை பேச பேசதான் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லலாமே. நமக்கு ஆறுதல் எல்லாம் என்ன தெரியுமா? சரி புரியல. ஹவு ஃபூல் பீப்புள், ஹவு எனக்கு சில பீப்புள் எல்லாம், சில பேரெல்லாம் பார்க்கும்போது ஹவு தே ஆர் லோக்கல் பிஹேவியர்ஸ் நான் பார்க்குறேன். எவ்வளோ கீழ்மட்ட பிஹேவியர்ஸ் பீப்புளுக்கு இருக்குன்னா பார்க்குறேன். பெரிய பெரிய மனுஷங்களோடும் பழகிறேன், சாதாரண மனுஷனோடு பழகிறேன். அது ஏன் தெரியல, வளர்ப்பு பிரச்சனையான்னு தெரியல. இப்போல்லாம் லேட்டஸ்ட் ஆறுதல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஐ எம் அலோன். ஐ காண்ட் ஹோல்ட் எனிமோர். இவனுங்கெல்லாம் ஊழியம் செஞ்சு நம்ம தேத்த, இவனுங்களெல்லாம் சபைக்குள்ள வச்சு நம்ம முன்னேற்ற. முதுகில் குத்தினவர்களுக்கு துரோகம், முன்னாடி நிற்பவர்களும் துரோகம், பார்ப்பவர்களும் துரோகம், பேசுகிறவர்களும் துரோகம், துரோகம் துரோகம் துரோகம். பசங்களாம் இன்ஸ்டால மை ஹார்ட் புரோக்கன். நான் கீழே போய் ஒரு ஹார்ட்டின் போட்டு வருவேன். மை ஹார்ட் புரோக்கன். ஆண்டவர் சொல்ற அந்நிய பாஷை பேசு. Heart broken. I am alone. பின்னாடி ஒரு சைலண்டாக ஒரு மியூசிக், ஏதாவது ஒரு மியூசிக், என்ன மியூசிக், ஏதாவது ஒரு சினிமேட்டிக் மியூசிக்கை மெலோடியஸாக அப்படியே வச்சு அப்படியே வாட்ஸ்அப்பில் ஒரே ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப்பில் வைப்பு, இன்ஸ்டாகிராமில் வைப்பு, அது துரோகம் இது துரோகம் அப்படி இப்படி வைப்பு தூக்க எந்த அளவிலும் தகுதி இல்லாத அயோக்கியர்கள். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு, தேவ பிள்ளைக்கு, அதான் சொல்றேன், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரவனா அவன் போய் உட்காந்து அந்நிய பாஷை பேசணும். செல்போனை எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் எப்படி சொல்லுமா, ஏதாவது ஒரு பாட்டு, புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அசைந்தாலும். இவனுங்க ஒரு கம்ஃபோர்ட்டர்ஸ். இவனுங்கெல்லாம் ஒரு கம்ஃபோர்ட்டர்ஸ். யாரையும் நான் குறை பேசல, இதெல்லாம் ஒரு கம்ஃபோர்ட். ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் ரோட் அ சாங் எனிவேர். இயேசு எங்கேயுமே பாட்டு எழுதலை. இயேசு எங்கேயுமே பாட்டு எழுதலன்னு சொல்றேன். இயேசு எங்கேயுமே பாட்டு எழுதல. கேக்குதா இல்லையா? என்ன ஆமேனா? நான் படிக்கிற பைபிள்ல இயேசு எங்கேயும் பாட்டு எழுதல. Jesus Christ has avoided the worship ministry. Why? இதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேச. ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் ரோட் a song. அற்புதம் செய்தவர், அடையாளம் செய்தவர், வல்லமையான கிரியைகள் நடப்பித்தவர், எங்கேயும் பாட்டு எழுதவில்லை. அதை அவர் ஊக்குவிக்கவில்லை. So when your heart is broken, speak the tongues. அந்நிய பாஷை பேசு.
அதுக்குன்னு பாட்டு தப்புன்னு நான் சொல்ல வரல, இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வரல அப்படிங்கிறத அது ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். நீ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பாட்டு, மதியம் ஒரு பாட்டு, நைட்டு ஒரு பாட்டு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, மனசு உடையும் போது, இருதயம் உடையும் போது அந்நிய பாஷை பேசணும். பிரச்சனைகள் பெருகும் போது அந்நிய பாஷைகளை பேசணும். உபத்திரவம் பெருகும் போது அந்நிய பாஷைகளை பேசணும். போராட்டங்கள் பெருகும்போது அந்நிய பாஷை பேசணும். இதை நீங்கள் பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் எல்லைகளில் அற்புதங்களை செய்வார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. எனக்கு திரும்பியும் அந்த வார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் ரோட் எ சாங். இயேசு எங்கேயுமே பாட்டு எழுதவில்லை. ஆண்டவர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் சபையில் ஊக்குவிக்கிறேன், நீ பாடுவதை காட்டிலும் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பி. பெந்தேகோஸ்தே அனுபவம் உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க. எவளாவது இனிமே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் கன்றாவி அசிங்கத்தை புசிங்கத்தை என்னத்தையாவது பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனை அறிஞ்சவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். என்ன தெரியுமா சொல்லணும்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால நான் மதில தாண்டுவேன். என்ன பலப்படுத்துகிற வார்த்தை வரணும். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சர்ச்சுக்கு பிரச்சனை வருதா? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை. God is telling me one thing. ஏன் பரிசுத்தம் எனக்கு இந்த விளக்கத்தை கொடுக்காரு? ஏன் நான் பாட்டு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்யல அப்படின்னா, லூசிஃபர் என்னவா இருந்தான்? பாடகராக இருந்தான், மியூசிஷியனாக இருந்தான். அவர் லைஃப்ல கண்ட, அவர் பரலோகத்தில் கண்ட ஒரு பெரிய ஃபெயிலியர்ல ஒன்று இந்த பாடுறவனை வச்சுதான். ஒரு அந்த யெகோவாவின் சரித்திரத்திலேயே ஒரு கரை என்றால் பாடுகிறவனால ஏற்படுத்தப்பட்ட கரை. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார் புதிய ஏற்பாட்டு காலத்தில், இன்னும் சும்மா பாட விட்டு அலையக்கூடாது. இன்னைக்கு நம்ம அதில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், பாட்டில் தான். சினிமா பாட்டில், கிறிஸ்தவ பாட்டினாலும் பரவாயில்ல, லேட்டஸ்டாக இப்போ கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒரே கச்சேரி தான், ஒரே பாட்டு தான், ஒரே வைப்பு தான், பாட்டில் ஒரே இன்ஃப்ளூயன்ஸ். மைக்கேல் ஜாக்சன் முழு உலகத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருந்தான். எதனால? பாட்டுனால. ஸோ அதனால் அது சோஷியல் மீடியா இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அல்டிமேட்லி மெய்யான தெய்வத்தோடு இருக்கிற இணைப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை மாய்மாலத்துக்குள் கொண்டு வரும். நீங்கள் முழங்கால் போடுங்கள், நீங்கள் செபியுங்கள், தேவனோடு சேர்ந்து அந்நிய பாஷைகளை பேசுங்கள், வல்லமையா மாறுங்க. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து அப்போஸ்தலர் 2:38 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது வெயிட் பண்ணுங்க, இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் வரணும். இவன் மூழ்கு ஞான ஸ்நானத்துக்கு வரமாட்டானுங்களா? பாவ மன்னிப்பை பெற மாட்டானுங்களா? கன்வென்ஷன்ல போய் நின்ன உடனே ஆவியானவர் ஊற்றப்பட்டு வரான். நான் படிக்கிற பைபிள் அப்படி சொல்லலப்பா. சொல்லுங்க, வாசிங்க. நீங்கள் சத்தமா சொல்லுங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், எங்க அப்பா பாவ மன்னிப்பை வாங்கிட்டாரு அதனால நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருவரும் மனம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆஃப்டர் திஸ் ப்ராசஸ் ஆண்டவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் 6 நாளும் ஒவ்வொன்றா படைச்சார். வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, தண்ணியை படைச்சாரு, தண்ணியில் உள்ள மச்சங்களை படைச்சாரு, ஃப்ரூட்ஸ் கனிதர மிருச்சங்களை படைச்சாரு, மிருக ஜீவன்களை படைச்சார். மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் யாரை படைச்சார்? மனுஷனை படைத்தார். இதான் ஆத்மீக ப்ராசஸ். பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரணும்னா அதான் வஞ்சிக்கிற ஆவி புகுதுன்னு நான் சொல்லுகிறேன்.
ஒழுங்கான சத்தியம், ஒழுங்கான உபதேசம் இல்லாத இடங்களில் ஊற்றப்படுகிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி என்பதற்கு அடையாளம் இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா மனம் திரும்புதல் கிடையாது, மூழ்கு ஞான ஸ்நானம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா நான் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன்னு சொல்றாங்க. இது எப்படி? எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்க லைஃப்ல அந்த பெண்டிகாஸ்டல் அனுபவம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்பி அடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்று எப்பொழுது பெறுவீங்க? நம்ம இப்படி வச்சுக்கலாமா? அதுக்கு அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அனுபவம் இல்லாமல் பரிசுத்த ஆவியை பெற்றாது என்னது? கை தட்டுங்க, பிளாஸ்டருக்கு நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. தெரியும், அதெல்லாம் தட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அனுபவம் இல்லாமல் பரிசுத்த ஆவியை பெற முயற்சி செய்தால் அது என்ன ஆவி? இப்போ நான் சொல்றேன், வஞ்சிக்கிற ஆவியை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? பாஸ்டர் மாதிரி வரம்லாம் தேவையில்லை. நான்லாம் பெரிய வரம் பெற்றவங்களாம் கிடையாது. ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்து ஒரு மனுஷன் பக்கத்தில் வச்சு பார்ப்பேன். சர்ச்சுக்குள்ள ஒரு பிலீவர் வரும்போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வேதாகம காரியங்களை பிரதர் எடிங்டன் பக்கத்தில் வச்சு பார்ப்பேன். பிரதர் எடிங்டன் அதில் ஒழுங்கா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பிரதர் எடிங்டன் மேட்ச் ஆகலைன்னா ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லிடுவேன், பிரதர் எடிங்டன் அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். ஆண்டுடைய வார்த்தை பொய் சொல்ல. இதுக்கு ஒரு வரமும் தேவையில்லை, இதுக்கு ஒரு பிரத்யேக அறிவும் தேவையில்லை, பிரத்யேக ஞானமும் தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தையோடு இது மேட்ச் ஆகலை, இது செட் ஆகலை, போச்சு, அவ்வளோதான், அது ஜீரோ. அது அப்போ இந்த சபையிலே பரிசுத்த ஆவியை இன்னைக்கு வரைக்கும் பெறாமல் சில பேர் பெறாமல் இருப்பதற்கு காரணம் உங்களுக்குள்ள மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. ஸ்டில் யூ ஆர் லவ்விங் யுவர் சின். உன் பாவத்தை நீ நேசிக்கிறாய். நீ செய்கிற அநேக தவறுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீ விருப்பப்படவில்லை. நீ எல்லாம் ஓகே அப்படின்னு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கென்று எதை பெற வேண்டும்? ஞான ஸ்நானத்தை பெற வேண்டும். அதற்கப்புறம் பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். நான் சொல்றேன், உங்க வீட்டு வாலிப பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகிட்ட பாவத்தை குறித்து பேசுங்க. நான் இப்போ யூத் டீம் பிறகு சர்ச்சில் இருக்கிற சண்டே கிளாஸ்க்கெலாம் அதிகமாக நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு காரியம், கடைசி நாட்களில் பிள்ளைங்கிட்ட பாவத்தை குறித்து அதிகமாக பேசுங்க. பாவத்தை பற்றி அதிகமாக பேசுங்க. பாவனா என்ன அப்படின்னு பிள்ளைங்கிட்ட பேசுங்க. நவ் த சின் ஹாஸ் பிகம் நியூ எரால, புதிய யுகத்தில் தே பிகம்ஸ் நிறைய பாவங்கள் எல்லாம் it became as a casual thing, ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துட்டு போறாங்க. நியூ நார்மல், இட்ஸ் கால்ட் நியூ நார்மல். தண்ணி டெய்லி அடிச்சா தப்பு, அக்கேஷனல் ட்ரிங்கர் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஐடி பார்க்கில் ஒர்ஷிப் நடத்துகிற தம்பி என்கிட்ட பேசுகிறான். அன்னைக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தான் ஹைதராபாத்துக்கு. அவனுக்கு தெரியும் பெரிய குடிகாரன்னு எனக்கு தெரியும். நான் அவன் தான் அந்த கேரசலுக்கு லீடர். நான் கேட்டேன், தம்பி குடியெல்லாம் நிப்பாட்டியாச்சா தம்பி? பாஸ்டர், ஐ எம் அக்கேஷனல் ட்ரிங்கர் பாஸ்டர். சரி, சந்தோஷம். நீங்களாம் எப்படி? we all are occasional drinkers pastor. சரி தம்பி, உங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர் he never speak about these things in our church pastor. my pastor never speak these things in the church. எங்க பாஸ்டர் இதை பற்றிலாம் பேசவே மாட்டார் பாஸ்டர். தம்பி, பாவம் என்பது பாவம்தான். அது நீ செய்யறதுனால அது கரெக்டாக மாறாது. ஒருவேளை சில பாவம் செஞ்சுட்டு கூட தப்புன்னு கூட சொல்லிட்டு போ, நீ இரக்கத்தை பெறுவ. ஆனால் அதை நியாயப்படுத்த பார்க்காத. கடைசி நாட்களில் மணவாட்டி ஆகிய சபை 10 கன்னிகைகள் இருந்துச்சு. 10 கன்னிகைகளும் 10 சபைக்கு சமானம். சத்தமா சொல்லுங்க, 10 கன்னிகைகளும். சரி, அதுல 5 எப்படி இருந்துச்சு? என்ன, 10 கன்னிகை தான். அதுல 5 பேர் எப்படி இருந்தாங்க? 5 பேர்
புத்தி உள்ளவர்கள். நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அது மெய்யான ஆவியாய் மாறுகிறது. அடுத்து அப்போஸ்தலர் 2:42 எடுத்து சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய, இது ரொம்ப கசக்கும், இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு உபதேசம்லாம் பிடிக்காது. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த ராத்திரி கடவுள் உன வீட்டை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிற பைபிள், நீங்க வாசிக்கிற பைபிள்லாம் நான் பேச மாட்டேன் இனிமே. நான் வாசிக்கிற பைபிளில் மத்தேயுல இருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் வாக்குத்தத்தத்தை பற்றிய பிரசங்கங்கள் எங்கேயுமே இல்லை. வாக்குத்தத்தம் உனக்கு ஒரு ஆறுதல். எப்படி ஜோசியக்காரன் ஜோசியம் பார்க்கிறவனுக்கு ஆறுதலோ, அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் கிளி ஜோசிய மாதிரி டெய்லி காலையில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா? தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள். ஒன்றும் பார்க்கலையே, நீ தேவையில்லை தம்பி. உன்னை ஆண்டவருக்குள்ள பலமா நிக்க வைக்கிறது என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசம். வாசிங்க எடுத்து. அந்யூனியத்திலோ, அப்பம் பிட்குதலிலோ, ஜபம் பண்ணிதலிலோ. ஐயோ, இங்கேயும் பாட்டு பாடுறதை விட்டுட்டாரு. இங்கேயும் பாட்டு பாடுறதை விட்டுட்டாரப்பா. அவர் சொல்றாரு, நான் விட்டு 6000 வருஷம் ஆயிடுச்சு, இவனுங்க தான் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க. தம்பி, பெந்தேகோஸ்து அனுபவம் என்றால் அந்த சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யூனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும். எத்தனை பேர் ஜப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கீங்க? எவ்வளவு கிளவி எந்திப்பா, நம்ம பார்ப்போம். எந்த கிளவி இல்லை, வாலிப பயில்களை சர்ச்சுக்கு வேலை செய்யணும்னா சர்ச்சுக்கு வேலை செய்யணும், இங்கேருந்து நாகர்கோவில் போனீங்கன்னு சொரண்ட போனோம்னா அவ்வளோ ஜாலியாக வாரிய. செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு ஒரு பையன் எந்திக்கானான்னு பாரு. இதில் வேற யூத் டிபார்ட்மெண்ட்டு, யூத் விங்கு. நீ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ ஒருத்தி கூட பேசிட்டு கிடப்பேன். அதுக்கு இங்கே வந்து கடவுள்கிட்ட பேசினான்னு அவளை விட்டுறாது, அவளையும் விட்டுறாது, இவரையும் விட்டுறாது. கொஞ்சம் கொஞ்சமாக விடு, எதுவும் ஒரே நாளில் நடக்காது. நான் ப்ராக்டிக்கல். என்கிட்டலாம் லவ் கவுன்சிலிங் வந்தாங்கன்னா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வா தம்பி, ஒரே நாளில் வந்துடாத. உன் மனசு என்ன பண்ணிடும்? உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வா. அதெல்லாம் கிடையாது. ஜபம் பண்ணுதலிலும் அப்பம் பிட்குதலிலும் சபை கூடுதலிலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவங்க எப்படி இருந்தாங்களா? நல்லா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்க பாஸ்டர் பண்ணுகிற உபதேசத்துல சரியா தப்பான்னு யோசிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு யோசிக்க மாட்டேன். உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பேன். கையை தட்டி ஒரு அலையிலியா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அலையிலியா சொல்லலாமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தால் பெந்தேகோஸ்தின் அனுபவம் நமக்கு நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அடுத்து அப்போஸ்தலர் 2:32 அவர்கள் போதித்த பிரசங்கம் என்ன? What they preached on the day of Pentecost. அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு எல்லாரும் யாரை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள் என்றால் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2:43 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:43 வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று.
அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இதை எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும்னா தயவு செஞ்சு ஜெபம் பண்ணாத. எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணாத. ஆண்டவருக்காக லைஃப் ஸ்டைலை மாத்து. உன்னை தேடி கர்த்தர் வேலையை கொண்டு வருவார். எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, என் பிள்ளைங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும்லாம் ஜெபம் பண்ணாத. தயவு செஞ்சு ஜெபம் பண்ணாத. உன் பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள வளர்த்து கொடு. உன் பிள்ளைங்களை தேவனுக்குள்ள வளர்த்துரு. கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஜெபம் தேவையில்லை. லிவ் a life for God. தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்கள். இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்கள். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்க. உங்க எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சரீர சுகத்துக்காகலாம் ஜெபம் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது. நீங்க ஆண்டவருக்காக வாழுங்க. இந்த சரீரத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்கள் உபத்திரவ நேரத்தில் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதியுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்க. Don't go for the worldly pleasure. உலகத்தின் இன்பத்துக்காக அலையாதீர்கள். இவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்வார்களா? அவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்வார்களா? அங்க போனா சொல்யூஷன் கிடைச்சிருமா? இங்க போனா சொல்யூஷன் கிடைச்சிருமா? அதை செஞ்சா சொல்யூஷன் கிடைச்சிருமா? உலகத்தின் இன்பத்துக்காக அலைஞ்சி திரியாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் ஒரு மன அமைதலை வைத்திருக்கிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அதுவே இவர்களுக்கு ஆறுதல் என்று சொன்னாலும் இவன் என்ன பண்ண மாட்டான்? கேட்க மாட்டான்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால நானே என் பிரசங்கத்தை முடிக்க எவனும் கேட்க போகிறதில்ல. பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு வீட்டில் போய் பேசுவீங்களா ஒழிய எவனும் கேட்டு மாறப்போகிறது கிடையாது. ஆதலால் இந்த பிரசங்கம் இன்றையோடு முடிவு பெறட்டும். பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன். என் கூட சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுங்க. அல்லேலூயாவை காணுமே. சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 7 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். 7 காரியம் கையை வைத்து சொல்லுங்க. 7 காரியம் சத்தமாக சொல்லுங்க. 7 காரியம். ஒரு மனம். அடுத்து ஒரு பாயிண்ட் தான் பரிசுத்த ஆவி. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. 3வது அந்நிய பாஷைகள். 4வது ஞானஸ்நானம், மனம் திரும்புதல். அடுத்து சபை கூடுதல். அப்போஸ்தல ஐக்கியத்தில் ஒருமனமாய் தரித்திருந்தார்கள். சபை கூடுதல், அற்புத அடையாளங்கள், இயேசுவை குறித்த பிரசங்கம். வீட்டில் போய் எல்லாத்தையும் பாருங்க. இந்த 7 அனுபவம் தான் பெந்தேகோஸ்தே அனுபவம். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே.